வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்க மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. 5 வருஷத்தில் குழந்தைக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரல. குழந்தை வந்து நல்லபடியாக வளர்ந்து வந்துட்டு இருந்தா இல்லையா. அதனால தாங்க அவங்க 2 பேருமே காவேரி மேலே கோபத்தை காட்டுற மாதிரி பேச உடனே விஜய் வந்து கண்டிப்பாக வந்து அது அமைதியாக இருக்க மாட்டார் இல்லையா. ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சித்தப்பா நீங்கள் சொல்கிற மாதிரியே இருக்கட்டும், அந்த பசுபதி எங்கோ ஒரு இடத்துல இருக்கான். அது மட்டும் இல்லாமல் ராகவ் இப்போ இங்கே இல்லவே இல்லை, அவன் ஜெயிலில் தானே இருக்கான். அப்புறம் எப்படி குழந்தைக்கு எந்த ஆபத்தும் வரப்போகுது அப்படின்ற மாதிரி விஜயம் கேட்க உடனே வந்து அவங்க சித்தப்பா வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. வந்து சொல்கிறாரு, வேற யாரோ தான் குழந்தைய கூட்டிகிட்டு போயிருக்கணும் அப்படின்ற மாதிரி. இல்லை விஜய், நான் ஒரு விஷயம் சொல்லணும், நீ சொன்னதுக்கு அப்புறமா தான் நானும் யோசிக்கிறேன் அப்படின்னு. ராகவ் யார் ஜெயிலில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொன்னது, ராகவ் வெளியில் வந்து ரொம்ப நாள் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறத கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சியாக போய் நிற்கிறாரு நம்ம விஜய். இன்னொரு பக்கம் தாத்தாவுக்கும் பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் ஒரு பக்கம் கேட்க, இன்னொரு பக்கம் ராதாவும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. 4 நாளைக்கு முன்னாடி ராகவை நான் பார்த்தமா அப்படின்னு சொல்கிறது கேட்டு விஜய்க்கு ஒன்றுமே புரியல. என்ன பார்த்தீங்களா, என்ன சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் கேட்க, எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான்ப்பா, நான் தான் சொன்னேன். ராகவ் கிட்ட என்ன விஷயத்த வந்து ஷேர் பண்ணாரோ அதை எல்லாத்தையும் வந்து விஜய்கிட்டையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சித்தப்பா, ஏன் இப்படி பண்ணீங்க, எதுக்காக எல்லா டீட்டெயிலையும் வந்து சொன்னீங்க அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்னப்பா நான் என்ன சொன்ன கதையில் புதுசாக பேசிகிட்டு இருக்கேன், அவனுக்கு ஆல்ரெடி எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் இங்கே வந்திருக்கான். இப்போ இங்கே தான் வந்து தங்கியிருக்கன்னு கூட சொன்னான் என்கிட்ட, ஆனால் எந்த இடம் தான் எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி அன்பரசு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது அவனோட வேலை தானா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பயங்கர ஆக்ரோஷமாக ஃபாஸ்ட்டாக வந்து கிளம்பி போகிற தருணத்தில், விஜய் எங்கப்பா போகிறா, எங்கே போய் தேட போகிறா அவனை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஊருக்கு தான் வந்திருப்பானா, அப்போ கண்டுபிடிக்கிறதுல ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை, நான் உடனே வந்து என் குழந்தைய வந்து கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் காவேரியும் வந்து கூடவே வராங்க. நீங்கள் வீட்டுக்கு ஆட்டோ பிடிச்சிட்டு போயிடுங்க, நான் குழந்தைய வந்து கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல, இல்லை பரவாயில்லங்க இருக்கட்டும், அம்மாவை பார்க்காம என்னால் இருக்க முடியல, அம்மாவை பார்த்ததுக்கு பிறகு தான் எனக்கு வந்து நிம்மதியே இருக்கும், நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து வரேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வழி இல்லாமல் விஜய் காவேரியும் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் வீட்டில் வந்து அவங்க சித்தப்பா பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தா கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா மாமா, இவ்வளோ நாளைக்கு அந்த காவேரி வந்து எங்கேயும் இல்லாமல் இருந்தால் விஜயும் குழந்தையும் ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. எப்போ காவேரி இந்த வீட்டுக்கு வந்தாலும் அதிலிருந்து பிரச்சனை ஆரம்பமாயிடுச்சு பார்க்குறீங்கல்ல. அது மட்டும் இல்லாமல் அந்த காவேரிக்கு நினைவு கூட தெரியல. இன்னும் நினைவு தெரிஞ்சால் என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரப்போகுதுன்னு எனக்கு நினச்சாலே ஒன்றுமே புரியல மாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் பங்குக்கு என்னென்ன சொல்ல முடியுமோ அது எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டு இருக்காரு அன்பரசு. இதை கேட்ட ராதாவும், ஆமாப்பா இவர் சொல்கிறதுலேயும் எந்த ஒரு இதுவும் இல்லையே, கரெக்டாக தானே சொல்கிறாரு. இத்தனை வருஷத்தில் விஜய் வந்து காவேரி பிரிஞ்சு வாழ்ந்தாலும் ஆனால் குழந்தையோட சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தான்ப்பா வாழ்ந்துட்டு இருந்தான். ஆனால் இப்போ பார்த்தீங்களா, எப்போ வந்து காவேரியை பார்க்க ஆரம்பித்தானோ அதிலிருந்து அவனுக்கு பிரச்சனை ஆரம்பமாயிடுச்சு. தெரிஞ்ச வரைக்கும் காவேரியால் தான் விஜய்க்கு நிறைய பிரச்சனை வந்துட்டு இருந்தது. இப்போ காவேரி மூலயமா குழந்தைக்கே வந்து பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சப்பா, என்ன பண்ண போகிறோன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு புழம்ப ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தாத்தாவுக்கும் ஒன்றுமே புரியல, பேத்தியை நினச்சி ரொம்பவே கவலையோடு இருக்கார். போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா ரொம்பவே டென்ஷனோட ட்ரைவ் பண்ணிட்டு போகிற நம்ம விஜயை பார்த்த காவேரி, யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா, யார் வந்து குழந்தைய கூட்டிகிட்டு போனாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டீங்களா சார் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் கேட்க, தெரிஞ்சிருச்சு மேடம் அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து சொல்லிட்டுருக்காரு. யாருங்க உங்கள் ரிலேட்டிவ் யாராவதா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க, ரிலேட்டிவில் யாராவது கூட்டிகிட்டு போயிட்டாங்களா, இல்லை உங்களுக்கு எனிமீஸ் யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரி வந்து காவேரி கேட்குறாங்க. ஆமாங்க, என் குடும்பத்தை எப்போவுமே சீண்டி பார்க்குற ஒரு நபர் இருக்கா, அவங்களால தான் எப்போவுமே பிரச்சனை வரும். ஆனால் இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ வந்து பிரச்சனை பண்ணிகிட்ருக்கா, அதுதான் ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி விஜயம் வந்து சொல்லிட்டு வராங்க. நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க, சொல்லுங்கள், எந்த விஷயமா இருந்தாலும் தயக்கம் இல்லாமல் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறதன் மூலிமா, எதுக்கும் ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து சொல்கிறதன் மூலிமா, இதுவும் சரியான விஷயமா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துட்றாங்க. தான் கடத்திட்டு போனா அப்படின்றது நல்லா ஷுவராக தெரிஞ்சிடுச்சு. அப்போ தான் சைட்லேருந்து எப்படியாவது குழந்தைய கண்டுபிடிக்கணும் இல்லையா. அதனால தான் விஜயும் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணி குழந்தைய வந்து தேடி அலைஞ்சிட்டு இருக்காரு. இப்படின்னு சொல்லிட்டு விசாரித்து ராகவ் இருக்கிற இடத்த வந்து கண்டுபிடிச்சாச்சு. மாதிரியான ஒரு இடத்துக்கு போகும்போது கண்டிப்பாக காவேரியை வந்து கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்னு தானே நினைப்பாரு. ஏன்னா ஏற்கனவே பல பிரச்சனைகளை தாண்டி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இப்போ காவேரிக்கும் ஏதாவது ஆகிட போகுது அப்படின்ற இதுவில் என்ன பண்ணுறாங்க, மேடம் நீங்கள் உள்ளவே இருங்க, கார்லேயே இருங்க, நான் என்னாச்சு குழந்தை எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி விஜய் என்ன பண்ணுறாங்க, காவேரியை கார்லேயே வந்து இருக்க சொல்லிட்டு வந்து போகிறாங்க.
இல்லை சார் நானும் வரேன், உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க, இல்லை மேடம் நீங்கள் இங்கே இருக்கிறது தான் சேஃப், தயவுசெய்து இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, காவேரி வந்து கார்லேயே விட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாரு நம்ம விஜய். போனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அவனோட ஆட்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க, எல்லாரையும் வந்து அடிச்சு தும்சம் பண்ணுற மாதிரி விஜய் வந்து அடிச்சுட்டு போகிறாங்க. என்னடா இது சவுண்ட் என்ன கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து பார்க்குற தருணத்தில் விஜய் பார்க்குறாரு நம்ம ராகவ். வாங்க மிஸ்டர் விஜய், நீங்கள் வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்கூட்டியே எதிர்பார்த்துட்டு இருந்தேன், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியே பேசுறது கேட்டு ரொம்பவே டென்ஷன் ஆறாரு விஜய். நான் என் குழந்தை எங்கே வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க, இப்போ தானே வந்திருக்கீங்க அதுக்குள்ளே எல்லாத்தையும் சொல்லிடணுமா அப்படின்ற மாதிரி வந்து திமுறா வந்து பேசிட்டு இருக்கதை கேட்ட விஜயும் பார்த்தீங்கன்னா, என்னடா ஏற்கனவே வாங்கின போதெல்லாம் மறந்துட்டியா அப்படின்ற மாதிரி விஜய் வந்து ஒரு ஃப்ளோவில் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. தைரியம் இருந்தா என்னோட குழந்தைய நீ கடத்தி வச்சிருப்ப, என் குழந்தைய கூட்டிட்டு வாடா அப்படின்ற மாதிரி விஜயம் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. குழந்தை மேல ரொம்ப பாசம் போல, குழந்தைக்கு எதனா ஒன்னா ரொம்ப துடிச்சு போறிய விஜய் அப்படின்ற மாதிரி நெக்கலா பேச, இங்க பாரு ராகவ், தேவையில்லாத பேசிட்டு இருக்க, என் குழந்தைய கூட்டிட்டு வா அப்படின்ற மாதிரி விஜய் திரும்பவும் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. எந்த அளவுக்கு விஜய் வந்து கோபப்படுற மாதிரி பேச முடியுமோ அந்த அளவுக்கு வந்து கோபப்படுத்துற மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க. விஜயும் வந்து பொறுமையா இருக்காங்க, ஏன்னா குழந்தை விஷயம் இல்லையா. ஸோ குழந்தை அங்கே இருக்கும்போது எந்த ஒரு தவறான இதுவும் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவோட தான் கிளம்பி வந்திருக்காரு. பொறுமையாக ஹேண்டில் பண்ணவும் நினைக்கிறாரு. இது எல்லாத்தையும் மீறி விஜயோட கோபத்தை தூண்டுற மாதிரி தான் அந்த ராகவும் வந்து நடந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வண்டியில உட்காந்துட்டு இருந்த காவேரி ரொம்பவே பதட்டம் அடைகிறாங்க. உள்ள போய் ரொம்ப நேரம் ஆகியும் குழந்தைய வந்து இவர் கூட்டிட்டு வரலையே, என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்ற பதட்டம் வந்து இருக்கும் இல்லையா. ஸோ அதனால போலீஸ்க்கு வந்து கால் பண்ணி கேட்டு அதுக்கப்புறம் வந்து குழந்தை இருக்கிற இடத்த வந்து தெரிவிக்கிறாங்க. அது பெரிய பிரச்சனை வந்துடுமோ அப்படின்ற பயத்துல தான் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. இங்க பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா முடிகிற பாட கிடையாது. இந்த பக்கம் வந்து போலீஸ் வந்து வந்துடுறாங்க. உள்ளே போனதுக்கு அப்புறமா ஃபைட் பண்ணி எப்படியாவது குழந்தைய மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ தாக்க போக அந்த டைமில் வந்து போலீஸ் வந்துடுறாங்க. அடிச்சிட்டு இருக்க, குழந்தைய கடத்துவியா நீ அப்படின்ற மாதிரி ஏன்னா ராகவ அடித்து இழுத்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்களோட ஆட்களையும் வந்து அடித்து இழுத்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு பக்கம் காவேரி எங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடி போகிற தருணத்தில் குழந்தைய பார்த்ததும் பார்த்தீங்கன்னா அப்படியே கண் கலங்கி போகிறாங்க நம்ம விஜய். ஏன்னா அம்மு வந்து குழந்தையா இருக்கிறதுல இருந்தே இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொக்கிஷம் மாதிரி வந்து பார்த்துட்டு வராரு. அப்படிப்பட்ட தன்னோட குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டதும் பார்த்தீங்கன்னா அவரால் தாங்கிக்கவே முடியல. என்னாச்சும்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்மு கன்னத்தை வந்து தட்டி, வாடா செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய வந்து தூக்கிட்டு வராங்க. அப்பா வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையும் கேட்க, குழந்தைய தூக்கிட்டு வரதை பார்த்தா காவேரியோட மனசு ரொம்பவே வந்து பதறி போகுது. குழந்தைக்கு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே அம்மு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய வாங்குறாங்க. மிஸ் நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷனலாக வந்து காவேரியை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு ஒன்றும் இல்லைல்ல அம்மு, உனக்கு ஒன்றும் ஆகாது, நான் பண்ணது தான் தப்பு, என்னை மன்னிச்சிரு அம்மு அப்படின்ற மாதிரி வந்து குழந்தைகிட்ட வந்து சாரியும் கேட்குறாங்க. குழந்தை கிடைச்சிடுச்சு இல்லையா, அந்த சந்தோஷத்தில் குழந்தைய அப்படியே அணைச்சபடி என்ன பண்ணுறாங்க, கொஞ்சிட்டு இருக்காங்க. நீ வந்துட்டு அம்மு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி தெரியாமலே வந்து தாய் மாதிரியான ஒரு பாசத்தை வந்து அந்த குழந்தைக்கு கொடுக்குறாங்க. அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கூட்டிகிட்டு காவேரியை கூப்பிட்டுட்டு வண்டியிலேருந்து கிளம்புற தருணத்தில், டாடி நான் வந்து மிஸ் வீட்டுக்கே போகட்டா அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இல்லை வேண்டாமோ, நம்ம வீட்டுக்கு போகலாம், தாத்தா பாட்டி எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, உன்னை காணோன்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப வந்து பயந்து போயிருக்காங்க, நம்ம வீட்டுக்கு போகலான்டா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கேட்க, டாடி ப்ளீஸ் டாடி இன்றைக்கி ஒரே ஒரு நாளைக்கு மட்டும் நான் மிஸ் வீட்டில் தங்குறேன் அப்படின்ற மாதிரி திரும்ப வந்து பெர்மிஷன் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சார் குழந்தை தான் இவ்வளோ தூரம் சொல்கிறால, இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இருக்கட்டும், நாளைக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரி காவேரி வந்து சொல்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் குழந்தை வந்து தாய் பாசத்துக்காக இயங்குது இல்லையா. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை கண்டிப்பாக வந்து கடந்து வந்து தானே ஆகணும். சந்தோஷத்துக்காக விஜயம் வந்து சம்மதிக்கிறாரு. அப்போ தான் ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து அவங்க சித்தி சித்தப்பா தாத்தா இவங்க 3 பேருக்கும் வந்து விஷயத்த உடனே ஃபோன் பண்ணி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க.